வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாலியில் ராகுல் தாத்தா அதுக்கப்புறம் பாலா அவங்க செஞ்ச ரெசிபியை தான் ட்ரை பண்ண போகிறோம். வெஜ் பிரிஞ்சி அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே இந்த கல்யாண வீட்டிலலாம் பிரிஞ்சி சாதம் கூடவே வெங்காய பச்சடி வைப்பாங்க, அதுதான் ஞாபகம் வரும். ஸோ நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டில் பண்ணுற அந்த பிரிஞ்சி ரெசிப்பியை எப்படி வீட்டில் ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பட்டை, ஒரு 6 லவங்கம், கல்பாசி, கூட பிரியாணி இலை, ஜாதிபத்திரி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்டார், அப்புறம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் வெங்காயமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம், மீதிலாம் நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். இப்போது 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி ரைஸ்க்கு தக்காளி நிறையா சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ 2 மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். அடுத்து நாம் இதில் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட், ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கூட பச்சை பட்டாணி உங்களுக்கு கிடச்சதுன்னா டைரெக்டாக சேர்த்துருங்க, இல்லைனா காஞ்ச பட்டாணினா நைட்டு ஊற வச்சுட்டு காலைல சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன், பட் ஊற வைக்கவும் மறந்துட்டேன். அதனால் தனியாக ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சுருங்க, அப்படி இல்லைனா ஒரு விசில் வர வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரிஞ்சிலேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி போடுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, நம்மளோட பிரிஞ்சியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையில, அடியும் பிடிக்கலை, நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா பிரிஞ்சியை ப்ரெஷர் குக்கரில் அடி பிடிக்காமல் சூப்பராக பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த ப்ரெட்டு, கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சுட சுட பிரிஞ்சி கூடவே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான குக் வித் கோமாலி ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.